கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திவான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 12 ராசிக்குள்ளான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கிரகநிலை என்னன்றது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷப ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் மிதுன ராசியிலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கடகராசியிலே சூரியனும் சுக்கிரனும் வீற்றிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே புத பகவான் வீற்றிருக்கிறார். கன்னிராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலிருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இதுதான் பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவன் செவ்வாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும். நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. அது ரிஷப ராசியில் இருக்கிறனால காலபுருஷ தத்துவத்துக்கு தனகாரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும். பணம் புழங்கும், பணம் தட்டுப்பாடு நீங்கி, இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும், அது நீங்கி இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். சந்திரன் மிதுன ராசியில் இருந்திருக்கிறனால ஒரு வித பயங்கள், மக்களிடையே பீதி ஏற்படும். நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா, ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும். மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க, இவங்களுக்கு அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரகநிலையில் இருப்பாங்க. அப்போ அதற்கு அந்த பக்தி பெருகுச்சுன்னா அந்த பயம் போயிடும். அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துட்டாக்கா அந்த பயம் போய்விடும். இல்லாமல் சூரியனும் புதனும் கடகராசியிலே வீற்றிருக்கிறார்கள். அது ஒரு யோகத்தை கொடுக்குது. புதன் ஆதித்ய யோகம். அப்போ அந்த 4ஆம் இடம்ன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம், அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க, செலவு கொடுப்பாங்க, வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க. அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும், நண்பர்கள் ஒத்து போவாங்க. அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும், அவர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும். மக்களிடையே ஒரு நட்பு பாராட்டி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள். அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது. மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல, மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்குண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க. மக்கள் மட்டும் இல்லை, அரசாங்கத்துறையில் பணிபுரியவங்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க. எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. ஓரளவுக்குனால இது வெற்றி பெற முடியும். அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். அதில் ஆலோசனை பண்ணுவாங்க, இது கொடுக்கலாமான்னுவாங்க, இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது. அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வந்திருக்காரு சனி. இவரும் மீனராசியிலே இருக்கிற ராகும். இவர்களெலாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற இதை கொடுக்க போகிறாங்க. எப்படின்னாக்கா, அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தரை பற்றி அதிகமாக பேசின்னு இருக்காங்க. அதெல்லாமே கொஞ்சம் அதுக்கு தலையிட்டு அது என்ன பண்ணுவாங்க, அதில் யார் தலையிடுவாங்க, நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான். அப்போ நல்ல குணவங்க இதில் ஆன்மீகத்தில் தான் இருக்காங்க. ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒற்றுமையாக இருங்க, சண்டை போடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ கேட்கலாம். அது கேட்டு நடந்தால் நல்லது. நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம், அது நன்மையும் கூட. அப்போது இவ்வளோ ஆகஸ்ட் மாத கிரகநிலை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும். அதற்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு. இருந்தாலும் மக்களுடைய இந்த 2 யோகங்கள் இந்த மாத பலன்களில் கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும். சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை அமையும். பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். இதனால் ஏற்றம் இறக்குமான்னு உண்டான மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை கடைபிடிச்சி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பரிகாரங்கள் தான தர்மங்கள் சொல்லிட்டு வருவேன். அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க. அதனால் இப்போது இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகநிலை வச்சு பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், குரு வழிபடலாம். குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா, மகாபெரிவா, ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள், அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம். இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும். இதில்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறனால ஜீவசமாதி தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு இருக்கு.
நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி. அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் அமர்ந்து அங்கே தியானம் பண்ணி வீட்டில் நிலவர பிரச்சனையும் நாட்டில் நிலவர பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருக கோரிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் இப்படி தான் இருக்குது. ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதனால் இறை வழிபாடும் தான தர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த 12 ராசியில் கூட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதரை வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோடய ஆத்மாதன் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனதாயன மகாவாரங்கி வணங்குகிறேன். ஓம் அகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போது 12 ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகநிலை இப்போது பார்க்கலாம். சிம்மராசி நேயர்கள் பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருக்கார். 2ஆம் இடத்துல கேது இருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானும் வக்ரகதியில் போய் இயங்கியிருக்கார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். 8ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. 10ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்காங்க. 11ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல சூரியன், புதன். உங்கள் ராசியாதிபதி புதன் 11ஆம் இடத்துல சூரியன் புதனோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாத பலன் கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகுது. பொதுவாக உங்கள் ராசியாதிபதி 11ஆம் இடத்துல இருந்து அது ஒரு யோகத்தை கொடுக்கறனால உங்களுடைய நினைத்த எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். உங்களுக்கு வர வேண்டிய வரவெல்லாம் வந்து போயிடும். குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் வரைக்கும் யாருமே கண்டுக்காமல் வந்திருப்பாங்க உங்களை. இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களை வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு வாங்க, உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, நீங்கள் சொல்கிறதே கேட்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் நண்பர்கள் உறவினர்களுமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. வெளிவட்ட பழக்கெல்லாம் கொஞ்சம் விருத்தி ஆகிடும். விருத்தியை விட அபிவிருத்தி சொல்லலாம். அபிவிருத்தினா நிறைய பெருகிறது, அடிக்கடி பார்க்குறது. எப்பயுமே நட்பு உறவினர்களுமே அடிக்கடி பார்த்துட்டு இருந்தால் நல்லது தான். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக அது மூலிமா நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. 4 விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மாதம் இது. அனுபவம் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போகுது மாதத்தில். அதை முக்கியமாக இங்கே தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வர வேண்டிய தொகைகள் வந்துட்டால் கூட கொஞ்சம் நிறுத்தி பின்னாடி வரும். இப்போ ஒரு இடத்துல கேட்டிருப்பீங்க, ஒரு 50% முன்னாடி வந்துடும். அது ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் நான் கேட்டிருந்தேனே அப்படி கேட்பீங்க. கண்டிப்பாக தரும்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஒரு வாரம் 10 நாள் அப்படி தான் ஆகும். வர வேண்டியது ஒரு பாதி திருப்பி இன்னொரு பாதி இப்படி வரும். அது பரவாயில்ல. முழுசாக வராமல் இருந்தால் தான் எதுவுமே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பஞ்சாயத்து வழக்கெலாம் இருக்கு இல்லையா, அதில் தீர்ப்பு ஒன்று கிடைக்கும். அந்த தீர்ப்பு கிடைச்சி அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். பெரிய மனுஷனுடைய தொடர்பு ஒன்று கிடைக்கும். அது மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அவங்களுடைய உதவி ஒத்தாசை கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்மணி மூலிமா ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சி அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்கி அது மூலமாக நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா விட்டுக்குறை தொட்டுக்குறைன்னு சொல்லக்கூடிய பழைய நட்புகளில் சில விரோதங்கள் இருந்திருக்கலாம். அது அந்த நேரத்தில் பிரிஞ்சிருப்பீங்க. இப்போது அவங்களே உணர்ந்து சரி பரவாயில்ல, அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்போம், நான் என் மேலே கூட தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்போது விலகி போனவர்கள் விரும்பி வருவார். அது இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்க போகுது. அப்போ அதை நீங்கள் அந்த நட்பை பார்த்து நடந்துக்கணும். எப்படி இருந்தாலும் ஒன்று விலகி போயிட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் சொல்லப்படுது. முன்னோர்கள் சொல்லிட்டு போன விஷயம் அதுதான். கவனமாக ஜாக்கிரதை தான் பிரச்சனை இல்லை. முன்னபடி முதல் நடந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் வண்டி வாகனங்களும் கூட நீங்கள் ஜாக்கிரதை போயிட்டு வரது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்பத்திலேருந்து
ஒருத்தர் மூலிமா பேரும் புகழ் நல்லா ப்ராப்ளம் ஆகிடுவாங்க. உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம், அவங்க நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம். அவங்க ப்ராப்ளம் ஆகிடுவாங்க. அவங்கள போய் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மரியாதை நிமித்தமாக. அவங்கள பாராட்டுவீங்க. அப்புறம் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்போது உங்களை நாளோட கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பிரபலம் ஆர்வம் மூலியமாக உதவி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த வகையில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட போகுது. இது இல்லாமல் நீங்கள் பிரயாணங்கள் மூலிமா அபரிதமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல நல்ல பலன்லாம் கிடைக்கும். இருந்தாலும் பிரயாணங்களில் கவனமாக இருக்கிறோம். அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது மூலிமா நல்லதும் நடக்கும். நல்லது நடக்கும்போது அது பயன்படுத்திங்க. கெட்டது நடக்கும்போது கவனமாக இருந்து பார்த்துக்குங்க. இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சிவன் வழிபாடு தான். சிவன் வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன். சிவன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். மாலை வேளையில் தான் பெரும்பாலும் சிவனை வழிபடுறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அது மாதிரி போயிட்டு வர்றது. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சிவனை வழிபடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் 4:30 பைரவர் வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது நிறைய கோயிலில் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி சரபேஸ்வரர் எல்லாமே சிவனுடைய அம்சம்தான். இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும். சிவன் கும்பிட்றதுனா சிவன் மட்டும் இல்லை, சிவனுடைய அம்சமாக உள்ள தெய்வங்களையும் வணங்கணும். அப்போது தான் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி, வரக்கூடிய தடைகள் விளைக்கிறது, கெடுபலன் குறைஞ்ச நற்பலன் ஏற்படுது, எல்லாமே நடக்கும். அப்போது சில கோயிலெலாம் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதெல்லாம் அவதார நோக்கத்தில் எடுத்தது தான், சிவனுடைய அம்சம்தான். அப்போ நீங்கள் அதில் கலந்துக்கலாம். அதில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு அதில் கலந்துக்கிட்டு அந்த அவதார தெய்வமான சரபேஸ்வரோட அருள் பெறலாம். பைரவர் வழிபாடு நடக்கும், அங்கேயே கலந்துக்கலாம். இதெல்லாமே கலந்துட்டு வரணும். இதெல்லாமே கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு பலன் பெற்று உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக தான் இவங்க அவதாரம் எடுத்திருக்காங்க. இப்போது உதாரணத்துக்கு பைரவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இழந்ததை மீட்டு தருபவர் பைரவர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சரபேஸ்வரோடைய வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா சகல சம்பத்தும் கிடைக்கும், தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். சரபேஸ்வரர் வழிபட்டிங்கன்னா ஒரு பிரேக் ஆகுது, ஒரு தடையாக இருக்குது, அது கண்டிப்பாக நடந்துடும். இது இல்லாமல் நோய்வாய்ப்பற்றவங்களுக்கு கண்டிப்பாக நோய் தீரக்கூடிய வழிபாடாக தான் சரபேஸ்வரர் வழிபாடு சொல்லப்பட்டு வருது. அவர் வணங்கினாலே நோய் தீர்ந்துடும். நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது கூட தீர்ந்துடும். அப்படிப்பட்ட விசேஷமான விஷயங்கள் நடந்துருக்கு. அப்போ பெரும்பாலும் போட்டிங்கன்னா நீங்கள் அபிஷேகத்தில் கலந்துக்கலாம், ஆராதனை கலந்துக்கலாம். பொதுவாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறீங்க, வழிபாடு பண்ணுறீங்கன்னா அபிஷேகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அர்ச்சனை ஆராதனை செய்வாங்க இல்லையா, அதை பார்த்து விட்டு தான் வரணும். அப்போ தான் அது முழுமை பெற்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் அப்போது வெறும் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு போனீங்கன்னா பார்த்துட்டு உடனே வந்துடலாம். அபிஷேகம் பண்ணும் பொழுது போனால் அபிஷேகம் நிறைவாக இருந்து பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி ஆராதனை காட்டுவாங்க, கற்பூர ஆரத்தி சொல்லுவாங்க. அதுதான் அது வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் உங்கள் அந்த முழுமையான பலன் கிடைக்கும். நான் போனேன், பார்த்தேன், வந்துட்டேன், அப்போ அது பிரயோஜனம் இல்லை. அந்த பலன் கூட பாதியாக தான் கிடைக்கும். உங்களுக்கு முழுமையான பலன் வேணும்னா இப்படி தான் செய்யணும். நீங்கள் அதை இந்த பதிவு இப்போ சொல்லியிருக்கேன், நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுங்க. இது இல்லாமல் தான தர்மங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெரியவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வயதில் முறைவங்க, நம்ம அப்பா வயசு இருக்கவங்க, தாத்தா வயசு இருக்கிறவங்க, இவங்களாம் இன்னும் நடமாடிட்டு இருக்காங்க. அவங்களாம் ஆயுள் கெட்டியாக இருக்கும். ரொம்ப வயசாமல் இருப்பாங்க, முடியாமல் இருப்பாங்க, நடக்க முடியாமல் இருப்பாங்க, உட்காந்தே இருப்பாங்க, எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. கை காலம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அவங்களால உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டவங்களும் உதவி பண்ணணும். தள்ளாடும் வயதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்களுக்கும் உதவி பண்ணிட்டு வரணும். அவங்களுக்கு தான தர்மம் மட்டும் இல்லை, உணவு நீர் கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாமே உபயோகமாக சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த பொருட்களை பார்க்கும்போது, அந்த பொருட்களை அவங்க பயன்படுத்தும் போதெல்லாமே உங்களை நினைப்பாங்க. அப்போ நினைக்கும் போது உங்களுக்கு அந்த வாழ்த்து உங்களை கண்ணுக்கு தெரியாத சக்தி மூலிமா உங்களுக்கு சேரும். அப்போ எதனா ஒரு பிரச்சனை இருக்கும், திடீர்னு பார்ப்பீங்க, ஒரு உதவி பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஒருத்தட்ட போய் நீங்கள் உதவி கேட்டிருப்பீங்க, அது காலதாமதமாக இருக்கும். அப்போது நீங்கள் வாங்கி கொடுத்த பொருளை அவர் அங்கே யூஸ் பண்ணுவார். அப்போ அவர் நினைப்பார். உடனே திடீர்னு என்ன பண்ணுவார், நான் மாட்டேன்னு சொன்னவரை, இல்லை நான் இன்னொரு 2 இடத்துல விசாரித்தேன், உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் தான் உங்களுக்கு தர்மம் தலைக்காகணும்னு சொல்லுவாங்க. இதுதான் விஷயம், கண்ணுக்கு தெரியாத விஷயம். அதனால் தான தர்மம் பெரும்பாலும் தான தர்மங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்கிறது தான் நல்லதுன்னு இந்த பதிவில் நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா,
மற்றவங்களும் இதை பண்ணணும், அதனால தான் நான் போட்டு காட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உகந்தது அல்ல. நீங்கள் செய்கிறதையே மற்றவங்களும் செய்யணும். எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க. இப்போ ஆன்மீக ஈடுபாடு உள்ளவங்களுக்கு நடக்குது. ஆன்மீகத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக செய்வாங்க. இருந்தாலும் அது ரொம்ப வெளிச்சம் போட்டு காட்ட வேணாம், அப்படி தான் சொல்லப்படுது. அதனால் விளம்பரப்படுத்தக்கூடாது. எப்பயுமே தான தர்மங்களை விளம்பரப்படுத்தக்கூடாது. அதனால் நீங்கள் உங்கள் வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்துட்டு வரணும். அதனால் இந்த சிம்மராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலனை கண்டிப்பாக தவிர்த்துருவீங்க. இப்போ உள்ள கிரக நிலைகள் உங்கள் ராசியாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக விளங்கி வரனால இந்த ஆகஸ்ட் மாத பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் செய்யும். எப்பேற்பட்ட பிரச்சனைலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.